மீண்டும் உங்களை இந்த நாளில் சந்திக்க இந்த காணொளி மூலமாய் உங்களோடு பேச தேவன் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை என்றைக்கும் மாறாது. நமக்காகவே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. என இது எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றி இருக்கிறது. இதை ஒரு மனுஷன் கேட்டு, இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் உணர்ந்து தங்களை ஒப்பு கொடுக்கும் போது எதற்காக நாம் படைக்கப்பட்டோமோ அவருடைய அர்த்தம் தெரியும். இந்த தியான கூட்டத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நாளைய தினத்தில் குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. அதுல தேவ பிள்ளைகள் எல்லாரையும் வரவழைத்து ஒரு ஐக்கியப்பட்டு ஆண்டவர் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் சகித்த துன்பங்களையும் அவமானங்களையும் சிந்தித்து கல்வாரி சிலுவையில் அவர் உரைத்த 7 வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை சுட்டி காட்டி 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவங்களா இருந்தாலும், நிகழ்ச்சியா இருந்தாலும், உண்மையான காரியமா இருந்தாலும் என்னை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கர்த்தருடைய பந்தியில் பிரவேசிக்க, இப்படி ஒரு நல்ல கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதற்கு இந்த புனித வெள்ளி அதை நியமித்திருக்கும் போது, இந்த கடைசி நாள்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்துல அதை குறித்து தெளிவாய் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்திலும் அன்பு வைத்தார். பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. இப்போ அவருடைய வேலை வந்தது. இதுக்கு முன்னாடி எல்லாம் என் காரியத்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லாதீங்கன்னு கட்டளை இட்டவர் இப்ப வெளிப்படையாவே பேச தொடங்கிட்டாரு. மார்க்கு சுவிசேஷத்துல படித்தோம். இப்ப அவர் சொல்லுகிறாருன்னா, என் வேலை வந்தது என்று அறிந்து இதுக்கு முன்னாடி அவரை பின்பற்றின தம்முடையவர்களிடத்தில் அவருடைய அன்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. அதிகமாய் அன்பு வைத்தார். இதுல இன்னொன்னு நடக்குது. கூட 12 பேர்ல ஒருத்தவன் யூதாஸ் கூடவே இருக்கிறான். இப்போ அவன் உள்ளத்துல ஒரு உந்துதல், போயிடு 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 போயிடு, சர்ச்சை விட்டு போயிடு, ஜபத்தை விட்டு போயிடு, உபவாசத்தை விட்டு போயிடு, இந்த ஐக்கியத்தை விட்டு போயிடு, அங்க போ இங்க போ. சிலரை தூண்டுவான். சர்ச்சில் அநேகரை தூண்டி விடுவான் பிசாசு. சாத்தான் இங்க யூதாச தூண்டுறான். எதுக்கு தெரியுமா? இயேசுவை காட்டி கொடுக்க. எல்லாம் பல முறை கேட்டிருக்கிறோம். இயேசுவை கொலை செய்ய துடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். அங்க போயிட்டு இயேசுவை காட்டி கொடுக்க அவன் இருதயம் துரிதப்படுத்தப்படுகிறது. காரணம், அவனுக்குள் சாத்தான் நுழைந்தான். பிரியமானவர்களே, சாத்தான் எல்லாருக்குள்ளேயும் வர முடியும். இடம் கொடுத்தால் அவன் உள்ள வருவான். இடம் கொடுத்துட்டோம், அவன் உள்ள வந்துருவான். நாம உஷாரா தெளிவா இடம் கொடுக்காம உபவாசத்திலும் ஜெபத்திலும் ஊழியத்திலும் வசனத்திலும் தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்திலும் கவனமாய் நாம் இருந்தால் நாம் அதை எதிர்த்து நிற்க முடியும் என்பதை அறிகிறோம். இப்போ தம்முடைய 12 சீஷர்களையும் கூப்பிட்டு அவர்களை, இப்ப நான் எதற்காக இந்த உலகத்துல வந்த, அது காரியம் நிறைவேற போகிறது, எல்லாரும் வாங்க. பிதா என்கிட்ட ஒப்பு கொடுத்தத, நான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் அவர்கிட்ட போகிறதையும் அவர் அறிந்து அவர் என்ன பண்றாரு? இப்போ ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறார். 4ஆம் வசனத்துல யோவான் 13:4 தான் போட்டிருந்த வஸ்திரத்தை கழட்டி வைக்கிறார். ஒரு சீலைய எடுத்து அறையில இடுப்புல கட்டிக்கிட்டார். பாத்திரத்துல தண்ணி வாக்குறார். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சீஷருடைய கால்களை கழுவினார். தாம் கட்டி இருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார்.
லூக்கா 7 படிக்கிறோம். ஒரு பெண்மணி தான் இதை செஞ்சாங்க. விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சி ஊற்றி அவர் சிரசுல, அவர் பாதத்துல தைலத்தை ஊற்றி தலைமுடியால தொடச்சு, எப்படியாவது எனக்கு மன்னிப்பு கிடைக்கும், நான் ஒரு பாவியான பெண்ணு, நிறைய தப்பு பண்ணி இருக்கிறேன், எனக்கு ஒரு மன்னிப்பு வேணும், நிம்மதியே இல்லை என்று போய் ஆண்டவர் பாதத்துல விழுந்து அந்த காரியத்தை செய்ததா பார்க்கிறோம். ஆனா எங்க ஆண்டவர் பாருங்க, பரிசுத்தம் உள்ள தெய்வம், பாவிகளான மனுஷருடைய கால்களை கழுவினார். அவர் அறையிலே கட்டியிருந்த அந்த துணியை எடுத்து அவங்க பாதங்களை துடைக்கிறார். அவர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, தாழ்மைக்கு சிகரமாய் எவ்வளவு தாழ்மைய அவர் வெளிப்படுத்துறாரு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்க கண்ணு முன்னால அது இருக்கணும். நம்மெல்லாம் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறோம். ஒருத்தவங்களை மன்னிக்க மாட்டோன்றோம், மற்றவங்களை விரோதிக்கிறோம், மற்றவங்களை விட உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உயர்விலிருந்து வந்த இயேசு யோசிக்க முடியல. ஒரு பாவப்பட்ட மனுஷனுடைய பாதங்களை ஒரு மாதிரி விகற்பமா தெரியுது. அப்போ பேதுரு கேட்கிறாரு, என்ன ஆண்டவரே இப்படி பண்றீங்க, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியுமே, ஏன் இப்படி நீங்க பண்றீங்க? அப்ப ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, நான் செய்யறது என்னன்னு உனக்கு இப்ப தெரியல, நான் ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பேதுரு உனக்கும் இங்க இருக்கிற உங்களுக்கும் அந்த விஷயம் தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பேதுருகிட்ட சொல்றாரு, ஒருவேளை இல்ல ஆண்டவரே, என் கால்களை நீ கழுவக்கூடாது, உங்களுக்கு தான் நாங்க சேவை செய்யணும், நீங்க இது பண்றது எங்களுக்கு ரொம்ப வலியா இருக்கு, மனசு தாங்கல. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உன் கால்களை கழுவலன்னா எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, பங்கே கிடையாது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு வேற அறிக்கையை மாத்துறாரு. அப்படின்னா, நீங்களே இப்படி சொல்லும் போது இந்த வலியை நாங்க தாங்கிக்கிறோம், கஷ்டமாதான் இருக்க மனசு, உங்க வார்த்தையை மிஞ்சி நாங்க எதுவுமே செய்ய முடியாது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நாங்க கேட்கணும் அப்படின்னா, என் கால்களை மட்டும் இல்ல ஆண்டவரே, என் சரீரம் முழுவதையும் கழுவுங்க அப்படின்னு சொல்றாரு பேதுரு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருத்தவன் முழுகினான்னா காலை மட்டும்தான் கழுவணும், உடம்பெல்லாம் சுத்தமா தானே இருக்கு, ஆவிக்குரிய அர்த்தம்லாம் இருக்கு. அப்ப இதை முடிஞ்ச பிறகு சொல்றாரு, ஒருத்தவன் என்னை காட்டி கொடுக்க போறான், 12 பேர் இருக்கீங்கல்ல என் கூட, ஒருத்தவன் என்னை காட்டி கொடுக்க போறான். திரும்ப வஸ்திரத்தை உடித்து கொண்டு ஆண்டவர் அந்த பந்தி விசாரிக்கிற காரியத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு இதை செய்த, நீங்களும் உங்கள் கால்களை கழுவ வேண்டும், உங்கள் கால்களை நான் எப்படி கழுவினேனோ, நான் உங்களுக்கு எப்படி தாழ்மையை முன்மாதிரியா வைத்தேனோ, நீங்களும் அப்படியே செய்யணும், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன, ஊழியக்காரன் தன் எஜமானிலோ மேன்மைப்பட்டவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல, அதனால நீங்களும் இந்த காரியத்தை செய்யுங்க. அப்படி கேட்ட வார்த்தை என்ன, தாழ்மையுள்ள மக்களாய் ஆண்டவர் தாழ்மையின் காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்ப தாழ்மையான ஊழியத்தை செய்யணும். உள்ளத்துல இந்த வேத பகுதியை படிங்க, சிந்திங்க, பெருமைக்கு இடம் கொடுக்க வேணாம், தாழ்மையோட இருங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இந்த உணர்வோடு பெரிய வெள்ளி தினத்தில் நுழைங்க, வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.